சரி, அமித்ஷாவை பத்தி பேசினப்ப சடான முட்டாள் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டீங்க. அவர் ஹோம் மினிஸ்டர். சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. சொல்றா. இருக்கிற பதவியிலே வந்து அப்படி ஒரு கேரக்டர் கூட தான் ஈபிகோ 300 சாரி இவரான. திரும்பவும் சொல்கிறேன், அரிதோறும் அரிதோறும் அறியாமை. நான் ஹோம் மினிஸ்டராக இருக்கிற காரணத்தில் எனக்கு எல்லாம் தெரிஞ்ச அர்த்தம் கிடையாது. ஒரு டாக்டருங்கிற காரணத்தினாலேயே வந்து அவருக்கு வந்து எக்கனாமிக்ஸ் தெரியுமா? நீங்கள் எம்டி டாக்டர், நல்ல அறுவை சிகிச்சை, கலைச்செல்வி தான் பெஸ்ட் டாக்டர் இன் தி தமிழ்நாடு ஹார்ட் ஆப்ரேஷனில். டஸ் இட் மீன் டு சே யுவர் எக்ஸ்பர்ட் இன் எக்கனாமிக்ஸ்? உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? ஆமா. இல்ல, அது அவ்வளவுக்கு அவ்வளோ பேசினாரா? நீங்க இவ்வளவு தூரம் சொல்ற அளவுக்கு டெல்லி, மகாராஷ்டிரா இதெல்லாம் பிடிச்சிட்டோம், அடுத்து தமிழ்நாட்டிலையும் நாங்க ஆட்சி அமைப்போம்னு அந்த வார்த்தை தானே சொன்னாரு. ஆமா, ஒரு உள்துறை அமைச்சருக்கு அந்த மாநிலத்தில் தட்பவெப்பம் தெரியணும்ல. நம்ம தலைவரா? ஐயோ, இது மேட்ரே வேறம்மா. நான் என்ன சொல்றேன், இதையே திரும்ப யாராவது இங்க கேட்டா சும்மா இருந்துருவீங்களா? யாரு இங்க இருக்க அரசியல் தலைவர்களை யாராவது இந்த வார்த்தையை சொன்னா சும்மா விட்டுருவீங்களா? காரணம் இல்லாம ஏன் சொல்லணும்? காரணம் இருக்கு, சொல்றோம். மாட்னாடா மானஸ்த காரணம் இருக்கு சொல்றேன். நான் என்ன சொல்றேன், ஹரியானாவுடைய தட்பவெப்ப நிலை என்ன, அரசியல் தட்பவெப்ப நிலை. ஹரியானா டெல்லி முதலமைச்சர் இருக்காருல்ல, அவருக்கு பின்னால் என்ன தத்துவம்? நம்ம ஒண்ணு கேட்டா நம்மள அசர வைக்கிற மாதிரி ஒரு பதில் சொல்வார் பாரு, அது நமக்கு இங்க புரியாது, வீட்டுக்கு போனா தான் புரியும். சில பேர் பதில் தெரியாமலே பயந்து ஓடி இருக்காங்க. எம்ஏ பிலாசபி